சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல எங்க நம்ம வித்யா இருந்துட்டு உண்மையை சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் அவங்க அம்மா இருந்துட்டு வித்யா கிட்ட நீ நிலைமை எடுத்து சொன்னால் கண்டிப்பாக வித்யா புரிஞ்சுப்பாங்க. அதனால் நீ வித்யா கிட்ட பேசிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே முருகனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடந்தது. அந்த முத்துவும் மீனாவால் தான் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கா. அவங்க பக்கம் தான் அவள் கண்டிப்பாக நிற்க போகிறா. எனக்கு எதிராக தான் அவன் பதில் சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு மீனா முத்து கிட்ட ஒரு மன்னிப்பை சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட உதவிய நாடு, கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மா சொல்லுவோம். என் வாழ்க்கையை எப்படி காப்பாற்றிக்க தெரியணும் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் தயவு செஞ்சு அமைதியாக இருங்க. உங்களால் தான் என் வாழ்க்கை இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது நீ தேடிக்கிட்ட வாழ்க்கை தானே, இதுக்கு என்ன சேர்த்து வச்சு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த தீபாவளி நான் மட்டும் நீங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போகாமல் இருந்திருந்தா அந்த மீனா கிட்ட கண்டிப்பாக நான் மாட்டியிருக்க மாட்டேன். என்னை பற்றின உண்மையும் வீட்டில் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. பத்தாவதுக்கு கிருஷோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் அந்த முத்துவோட டாக்ஸி வண்டியில் தான் அவங்க சவாரி போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு மனோஜ் தான், மனோஜுக்கு நான் தான், மனோஜ் எதுக்காகவும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்கு.